காவேரி வீட்டில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவினும் வந்து யமுனாவும் வந்து கல்யாணம் பண்ணி வந்துடுறத பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சுமா, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே யமுனா வந்து ஏன்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருக்க மாலையெல்லாம் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் காவேரி தடுக்க வராங்க, காவேரியும் போட்டு அடிக்கிறாங்க. அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியல, கதறி கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாமல் இப்படி பண்ணிட்டேடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படி எங்களை எல்லாம் நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களே, 2 நாள் வெளியே போயிருக்கீங்கன்னு நினச்சினேன், இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழறாங்க. இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே வந்து இதுக்கு தான் வந்து அவளை கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரியை. அது வந்துக்கா அப்படின்னு சொன்னோன்னே கங்கா வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா, வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கே, நீ தான் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன் தங்கச்சி இப்படி பண்ணி வச்சிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காவேரியை திட்டுறாங்க. எல்லாரும் கதறி அழறாங்க. உடனே வந்து நிவின் நல்லவன் சொன்னீங்களே, இப்போ பார்த்தீங்களா இந்த நல்லவன் செஞ்ச வேலையை இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணை கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா. குமரன் வந்து என்ன சொல்ல தவிக்கிறாரு. உடனே நிவினை பார்த்து என்ன நிவின் இப்படி பண்ணிட்டேன், உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நிவின் சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நான் உங்களை மாதிரி தான் நானும் அதிர்ச்சியாக இருக்கேன். என்னை கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணாங்க, இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை, அதுவும் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே கிடையாது நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே வந்து ஆமாம், இந்த கல்யாணம் கட்டாய கல்யாணம், ஒரு பொண்ணு தான் வந்து ஒரு பையனை கட்டாய கல்யாணம் பண்ணுவான்றது இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்போவுமே வந்து பையன் தானே பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுவான், வந்து இந்த மாதிரிலாம் செய்வான். ஆனால் பாருங்கள், உங்கள் வீட்டு பொண்ணு என்னை வந்து வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணியிருக்கா, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிவினோட அம்மா அப்பா இதை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் யாரையும் சமாளிக்கிறதுனோட என் அம்மா அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம், என் அம்மா அப்பாவையும் வந்து கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. உடனே வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, உன் தங்கச்சி ஆசைப்பட்டா என்ன வேணாலும் செய்வியா நீ, உன் தங்கச்சி ஆசைக்காக இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கேன், என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு விஜயை கேட்குறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை சொன்னால் புரிஞ்சுக்குங்க, நாங்கள் எதுக்காக பண்ணோன்னா தவறான முடிவுக்கு போயிட்டா யமுனா, காப்பாற்ற வேறு வழி தெரியல எங்களுக்கு, அவள் எந்நேரம் வேணாலும் இந்த மாதிரி ஆயிருப்பா, அவளை காப்பாற்றி கொண்டு வந்து போதும் ஆயிடுச்சு, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், யமுனா நல்லதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னோடனே எது நல்லது மாப்பிள்ளை, எது நல்லது, ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சா கட்டாய கல்யாணம் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நீங்கள் யார் சொன்னது, உங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டீங்களே, எல்லோரும் இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை யமுனா பார்த்து கேட்குறாங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒருத்தர் வேணாம் சொன்னால் அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, ஆனால் நீ அவனை வலுக்கட்டாயமாக உன் அக்காவை மாமா வச்சு மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, என் வயிற்றுல தான் நீ பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா மூஞ்சில் கூட முடிக்காதுன்றாங்க. அம்மா மணி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேச்சே கிடையாது, என் மூஞ்சில் முடிச்சிடாது, என் வீட்டுக்கும் வராது அப்படி சொல்லிட்டு கிளப்பிடுறாங்க சாரதா. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா அம்மானு அழுதுட்டுருக்காங்க. உடனே அக்கான்னு சொல்லிட்டு கங்காவை பார்க்குறாங்க. கங்காவும் வந்து இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கே இல்லைச்சா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து நிவின் வந்து அப்படியே கூலாக நின்றுட்டுருக்காரு. நிவின் இதெல்லாம் சொன்னீங்க இப்போ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொன்னது, உண்மையை தானே நான் சொன்னேன், உண்மையை சொன்னால் என்ன தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதை பார்த்து விஜய் வந்து இப்போ தேவையா அந்த உண்மையெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் சமாளிச்சிக்க மாட்டோமா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் உண்மையை தானே சொன்னேன், இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் எப்படி அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி நடந்து போச்சு, விடியமுன்னா பார்த்துக்கலாம், அம்மா இப்படி சமாதானம் ஆகிடுவாங்க, நம்ம சமாதானப்படுத்திடலாம், சரி வா எங்கள் வீட்டில் வந்து இரு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து யமுனா வந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்றாரு நிவின், நான் இங்கே வர்றதுக்காக நான் வரல, ஏதோ உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்கு தான் போவேன், உங்கள் வீடா அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் இருக்கிறேன் அந்த இடம் தான், நான் முதல்ல கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து ஒரு நிமிஷம் நிவின், யமுனா விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னா, யமுனாவை நான் கூட்டிகிட்டு போகணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஓகேன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாரு. என்ன கண்டிஷன், இதுக்கப்புறம் யமுனாக்கும் முக்கியமாக உனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அழறாங்க. ஆமாம், யமுனாக்கும் இதுக்கப்புறம் அவங்க பிறந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கவே கூடாது, காவேரி என் கண்ணில் படவே கூடாது, காவேரியும் சரி அவள் சம்மந்தப்பட்டவங்களும் சரி யமுனாவை பார்க்குறதோ பேசுகிறதோ இனிமேட்டு இருக்கக்கூடாது, இதுதான் என்னோட முடிவு, இந்த முடிவுக்கு கட்டுப்படுறதா இருந்தால் என் கூட கூட்டின்னு போகிறேன், இல்லைன்னா கூட்டின்னு போக மாட்டேன்றாரு. அதிர்ச்சி காவேரியால் தாங்கிக்கவே முடியல, அழறாங்க, என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து என்ன ப்ரோ நீங்கள் வாயை மூடுறீங்களா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறமும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் நீங்கள் முடிவு எடுக்காதீங்கன்றாங்க விஜய். அதிர்ச்சி